உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன், அரபாடுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. மாஸ்டர் எனக்கு கண்ணாடியில் ஏதோ வியூ தெரியல, கொஞ்சம் வழி விடுங்க. வியூ அரே பாய். சாமி பொறுமை சாமி ப்ரோ புடி. ஸோ நம்ம போகிற ஜீப்பு வந்து இதுதான். இன்னும் ஒரு சற்று நேரத்தில் வியூ பாயிண்ட்டுகளை ரசிக்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். ஒரு டீ கடையில் டீ சாப்பிடுவோம். முடிச்சுட்டு பிறகு ஸோ ஓகே, ரைடு கோயிங் டு ஸ்டார்ட் ரைட் நவ். 6 மணிக்கு ஜீப் சஃபாரி போகிறோம். யானை புளியை கட்டுப்பிடிச்சி பெறோம். வேற மாதிரி இருந்தது யானை புளிய. ஓகே போலாமா? போலாம். ஊத்திக்கலாமா வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு செஞ்சு புட்டே தப்பு. எது இந்த மலைக்கு பேக் சைடு தான் கொடைக்கானலா? ஒரு 11 கிலோமீட்டர் போலாம் ப்ரோ. ஏய் ஆஃப் ரோட் இருக்கு ப்ரோ, அங்க நமக்கு பூண்டி போயிடலாம். நம்ம வண்டியோட வாகனத்தோட எடுங்க. வண்டியில அங்க நிக்குதே. ஓகே அஞ்சு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். 5 வருஷமா ஓடிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ இந்த வியூ பாயிண்ட்ல எவ்வளோ வியூ பாயிண்ட் இருக்கு? நமக்கு வந்து 2 வியூ பாயிண்ட் இருக்கு. ஓகே இது வந்து நார்மலி இந்த ஸ்போர்ட் ஏரியாக்குள்ள ஒரு வியூ பாயிண்ட். ஓகே, நமக்கு ஹையஸ்ட் டாப் வியூ பாயிண்ட் நம்ம நெக்ஸ்ட் போற பாயிண்ட் வரும் ப்ரோ. ஓகே. வட்டவடாவோட வியூ பாயிண்ட் வந்து வந்துருக்கும் பாருங்கள், வேறு லெவலு. கண்டிப்பாக வாங்க. உங்களோட ப்ரெஷரு, டிப்ரெஷனு, ஃபேமிலி இஷ்யூஸு எதுவாக இருந்தாலும் சரி வட்டவடாவுக்கு வாங்க, ஜாலியாக போங்க. இந்த மாதிரிலாம் இருக்குமான்றதே தெரிலங்க. இங்கே வரேங்க, என்ன பண்ணாலும் சரி இந்த மாதிரி ஒரு சீன் வந்து கிடைக்காது. இங்கே இருக்கிறவங்கலாம் கொடுத்து வச்சவங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஃபைனலாக வந்து ஹனி ஹவுஸ் வந்திருக்கோம் விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ விசிட்டிங் வந்து ஃப்ரீ தான் இங்கே ஹனி ஹவுஸில். ஓகேங்களா, இருப்பாங்க. ஆமாம். ஸோ அண்ணன் வந்து இது பவர் ஆல்கஹால் இல்லைண்ணே. இது என்ன சொன்னீங்க? ஸ்ட்ராபெரி ஒயினா? ஸ்ட்ராபெரி வைன். ஓகேண்ணே. இது என்ன பண்ணோம்? குடிங்கண்ணே, செம்மையா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. பவர் அதிகமா பவர் அதிகமாக இருக்கு. அந்த அண்ணன் அது அந்த அண்ணன் கொடுங்க.
நேச்சுரல் சுகர் மாதிரி அண்ணா என்னென்ன இருக்குண்ணே டக்குன்னு அப்படியே சொல்லுங்க. இது ஸ்ட்ராபெரியோட வைனு. ஓகே. இது வந்து ஸ்ட்ராபெரி, கல்கண்டு, கிராம்பு, பட்டை, ஏலம் அந்த மாதிரி. கிராம்பு ஓகே. இதா இது கொடுத்துட்டியா? இது கொடுக்கல அதை கொடுத்து அது பவர். ஓகே. பவர். எது பவர் இதுவா? இது வந்து கொஞ்சம் நாள் கூடும்போது பவர் ஆகும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காயிட்டு அது பவர் ஆயிடும். முருகேசா தேன் மாதிரி இதுல தருக்கு எங்க வாங்கின? தேன் கூட்டுல தான். லைட் வேணுமா டைட் வேணுமா? டைட் லைட் டைட்டா கொடுங்க. ரைட் சாப்பிடுங்க. ஒரு ஜாம் இருக்கு, சாப்பிட்டு பாருங்க. ஸ்ட்ராபெரி ஜாம் தரேண்ணா. ஸ்ட்ராபெரியில ஜாம் இருக்கு, பிரெட், சப்பாத்தி. எவ்வளோ அண்ணா ஒன்று பவர் குறைஞ்சது 350 ஒரு லிட்டரு. ஓகே. பவர் கூடுனது 500 ஒரு லிட்டரு. 500 ஒரு லிட்டர். ஓகே. ரைட்டு. ஜாம் சாப்பிட்டு பாருங்க, பிரெட், சப்பாத்தி சாப்பிடலாம். தேன் இருக்கா? ஜாமான் அது எவ்வளோ வருது? ஸோ ஹனி ஹவுஸ் வரலாமா? ஸோ இங்கே வந்தீங்கன்னா எல்லா கிட்ஸுக்கு தேவையான பொம்மை இது எல்லாமே இங்கே இருக்குது. சூப்பராக நல்லா வேறு லெவலில் வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம வந்தீங்கன்னா உங்களோட கிட்ஸுக்கு வந்து எல்லா பொருளுமே இங்கே வந்து வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் சாக்லேட்ஸு இங்கே வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ஹனி ஹவுஸு ஹனி மாதிரியே நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. அருமை, சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஹனி ஹவுஸுக்கு வந்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லான டாய்ஸு, அதுவும் இல்லாமல் இது உள்ள வந்து டீ தூள் இது எல்லாமே வந்து சேல் பண்ணியிருக்காங்க. நல்லாவும் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வட்டாடா வந்தீங்கன்னா இந்த ஹனி ஹவுஸுக்கு வாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஃபேன்சிஸ் ஐட்டமும் வச்சுருக்காங்க, கிட்ஸுக்கான தேவையான ஐட்டம்ஸும் இருக்குது, சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வட்டாடா வந்தீங்கன்னா நம்ம ஹனி ஹவுஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ என் பொண்ணுக்கு வந்து இந்த கிஃப்ட்டை வாங்கியிருக்கேன். ஆமாம். அண்ணே பார்த்து சொல்லுங்கண்ணே, என்னண்ணே இல்லை அண்ணன் வேற கூட்டிகிட்டு வந்தார், தேனி விடுக்குதுன்னு. அப்புறம் தான் இங்கே வந்து பார்த்தோம். ஒயின் இப்போ தான் சாப்பிட்டோம். லைட்டாக இங்கேயே வந்து ஸ்ட்ராபெரி தோட்டம்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது ஸ்ட்ராபெரி? ஸ்ட்ராபெரி தோட்டம் இங்கே பாருங்கள், நம்ம நேர்லேயே வந்து ஸ்ட்ராபெரி இருக்குது, தெரியுதுங்களா? இதெல்லாம் ஸ்ட்ராபெரி தான், சூப்பராக இருக்குது. ஸோ வட்டவடாவில் ஹனி ஹவுஸ் இங்கே கண்டிப்பாக வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப், நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு வட்டவடா ரைடு. நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டு. இன்னும் வந்து நம்மளை நைட்டு வைப்பு வேறு லெவலில் இருக்கும். வாங்க, நைட்டு வைப்பும் கண்டிப்பாக நம்ம போடுறோம். ஐயோ இங்கிலீஷா? விஜே, இது பைக்கிங் பிரதர்ஸோட நான் ஒரு 2வது ட்ரிப் நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம அந்த தடாவில் மீட் பண்ணியிருந்தோம், அது ஏலகிரி அந்த ட்ரிப் போயிருந்தோம். இது அப்போ 3வது ரைடு. இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் ரைடு. இருந்தாலும் ஒரு 3:30க்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நான் 4 o'clock தான் வந்தேன் நான். இருந்தாலும் நம்மளுக்கு போயிட்டு ஒரு மெதுவாக வர சொல்லி விழுப்புரத்தில் நம்மளை பிக்கப் பண்ணி அழகாக குரூப் ரைடு ஃபார்ம் பண்ணி நல்லாவே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்கும். இதுனா பாசிட்டிவாக இருந்தால் பைக் அண்ட் பஸ்ஸை பற்றி நெகட்டிவே கிடையாது பாய். பாய் எல்லாமே பாசிட்டிவ் சொல்லுங்க. பேசுங்க பாய். நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் நம்ம அதை சரி செஞ்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நெகட்டிவ்ல என்னவா இருக்கு? இதுல எல்லாமே ஜாலி தான். கண்டிப்பாக தான் இருக்கும். அதெல்லாம் இருக்காது பாய். எங்க பாய்? அப்புறம் பேசுறேன். நெகட்டிவ் வேலையே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.
சரி வா குடு சர்டிஃபிகேட் வாங்க அது மாதிரி திட்டுங்க. பேக்ரவுண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்களே இப்போ பேசுங்க. ஓகே பாய் உண்மையாலுமே பாய் கூட வந்தா ஜாலியா இருக்கேன். நான் தனியா தான் போவேன். பாய் கூட வந்தா ஜாலியா இருக்கேன். எல்லாரோடையும் சேர்ந்து இல்லைனா தனியா போயிட்டு தனியா வருதான் திருச்சிக்காரன் தான். நான் பாய் நீங்க எல்லாமே பேச முடியாது முடியாது. ஐயோ சரி ரைட்டு. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக என்னன்னா நிறைய ரைட்ஸ்லாம் போயிருக்கேன், சோலோவும் போயிருக்கேன். ஸோ பைக் அண்ட் ரைடர்ஸ் கிட்ட இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். நம்ம சென்னையிலேருந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இவ்வளோ சீக்கிரமாக எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆக முடிஞ்சது ஈஸியாக என்னால். ஸோ இங்கே என்னென்னா நான் டே எப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ இங்கே வந்து பைக் ட்ரிப் வந்து கொஞ்சம் ஆஸ் யூஷுவலாக தான் போகும்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த வட்டவாடா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். லைக் ஆஃப் ரோடிங்க்கும் சரி, நம்ம சீனரிஸ்க்கும் சரி, எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து என்னென்னா ஒரு குரூப் ஃபார்மேஷன் பண்ணி போகும்போது இப்போ யாருன்னா ரைடர்ஸ் வந்து எதனா ஓகே கொஞ்சம் டயர்டாக இருக்கிறாங்க அண்ட் எல்லாமே நோட் பண்ணுறாங்க. லைக் மார்ஷல்லேருந்தும் சரி, டெய்ல் லைண்டர்ஸ்லேருந்து வரவங்களும் சரி. ஸோ இவந்தோ ஒருத்தர் வந்து நேற்று வந்து அப்படியே பைக்லேயே எடுத்து தூங்கியிருந்தார் ஒருத்தர். நம்ம ஆள் வந்து கரெக்டாக புருஷோத்தமன் வந்து ஒரு ரைடர் வந்து அவர் கரெக்டாக நோட் பண்ணி அது கண்டுபிடிச்சி ஸோ இதெல்லாம் வேணாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரைடர் மாற்றி விட்டாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா அந்த ஒரு குரூப் ரைடர்ஸ் கிட்ட வந்து இதெல்லாம் மேஜர் ப்ளஸ். ஸோ இங்கே வந்து நம்மளை நம்பி வந்திருக்காங்க, நம்ம தான் பார்த்துக்கணுன்றது அந்த தாட்ஃபுல் எப்பவுமே இருக்கும். இப்போ நம்ம தனியாக எங்கே வேணால் போகலாம், ஒரு 2 பேரோட இருந்தாலும் எங்கே வேணால் போகலாம். பட் ஆனால் ஒரு 20 பேரோட வரும்போது நம்ம 20 பேரோட அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்த்து நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அண்ட் மோரோவர் இங்கே வந்து ஸ்டேவும் நல்ல ஸ்டேங்க. ஸோ என்ன ஒன்று ரூமில் மட்டும் எக்ஸ்ட்ரா 2-3 ப்ளக் பாயிண்ட் வச்சா மட்டும் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும்தான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட். தேங்க்யூ. வெரி குட். தேங்க்யூ போட்டு ஓகே பேசுவோம். கண்டிப்பா டீம் பத்தி ரைட் பத்தி 2 டைம் எடுத்தேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியல. ஆன் பண்றா ஹாய் என் பேர் ப்ரோ ஆக்சுவலாக இது என் ஃபஸ்ட் டைம் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃப்ரெஷர் தான். ஸோ நல்ல டீம், நல்ல கோஆர்டினேஷன். மற்ற ரைடு பற்றிலாம் எனக்கு பேச தெரியாது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கேன். சரி ஒன்றும் பிரச்சனை. ஸ்டேவும் பக்காவாக இருந்துச்சு. ஸோ ஃபுட்டும் ப்ராப்பராக எல்லாம் டைமிங் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அப்புறம் ஆஃப் ரோடும் ஃபஸ்ட் டைம். ஆஃப் ரோடு பிள்ளையனாக தான் போனேன், இருந்தாலும் என்ஜாய் பண்ணேன். எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு. அதனால் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். டீம் சின்க்ரோனைசேஷனா டீம் எப்படி சின்க்ரோனைஸ்? இது இந்த குரூப் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது தினேஷ் குமார்னு ஒருத்தர். மற்றபடி குரூப் ரைடெலாம் போனதில்லை, சோலோ ரைடே போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் ரைடு. சின்க்ரனைசேஷனாக என்னன்னு தெரியாது, அதனால் பேசல. கோஆர்டினேஷன் அவரை ஓட்டல ஓகே ரைடிங் அப்போ எதுவும் போர் அடிக்கலை. ஆக்சுவலாக யூனிஃபார்மாக ப்ராப்பராக போனதால் எதுவும் போர் அடிக்கலை, கரெக்டாக இருந்துச்சு ப்ராப்பராக. ஆக்சுவலாக தான், மற்றபடி ரைட் படி எனக்கு சொல்ல தெரியாது. முட்டி வலி, கால் வலி, பாடி கண்டிஷன்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அடுத்த ரைடு போட்டிங்கன்னா ஒரு 3 months 4 months கழிச்சு போடுங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேன். போட்டால் கூட சின்னதாக போடுங்க, இடையில போட்டால் இந்த மாதிரி எங்கேயாச்சும் நட்டாத்துல விட்டு தாலியாக இருக்காது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ரைடு தான் நல்லா இருக்குது, இது மாதிரியே போடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். தேங்க்யூ. மாலிக் வரும். ஐயா போய் சாப்பிட்டு வந்துடுறா, தலையிட்டு கண்ணால பேசுறியா? பேசுடா பேச அட கண்ணால பேசுறா. ஆக்சுவலாக பார்த்தா வாயிலலாம் புகையா வருது. சிகரெட்லாம் குடிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு. 11 மணிக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு கூப்பிட்டு தூங்குறவங்கெல்லாம் எழுப்பி நிற்க வச்சுட்டு காலைல 5 மணிக்கு ரைடு கிளம்பணுன்றாங்க.
இது எனக்கு புரியல. இப்பதான் புரிஞ்சிருக்கு. சரி சரி இருந்தாலும் பேச சொல்றாங்க, ஏதாவது பேசுவோம். ஓ பேசுவியா? நல்லா பேசுங்க அப்படி பேசுங்க. இங்க மாலிக் பாய்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அதெல்லாம் வந்து சரி விடுங்க, அதை அப்புறமா பேசுவோம். உனக்கு பேச வராது, வேற என்ன பண்றது? அப்புறம் பேசிட்டா எனக்கும் தெரியல என்ன பேசுறதுன்னு. ஏதோ பேசுனாங்க, பேசிட்டு இருக்காங்க. வட்டவாடான்னு சொல்லி ஒரு ரைடு ஒன்று வந்தோம். February 13 கிளம்புனோம். 600 கிலோமீட்டர், ஒரு 150 கிலோமீட்டர் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 400 கிலோமீட்டர் தான் ஓட்டுறோம். ஓட்டுறோம் 9 மணி நைட்டு பஸ்ஸு ஓட்டுறோம். அது ஒரு நல்ல ரோடாக இருந்தால் பரவாயில்ல. இங்கே வந்து ரோடு பார்த்தீங்கன்னா அது வந்து சொல்ல முடியல என்னால். அந்த சுகத்தை வேற நான் சொல்லி அது மறுபடியும் வந்து மனசுக்கு புண்ணாக்கிக்க விரும்பல. என்ன பேசுறதுன்னு தெரியலைங்க. என்னெல்லாம் பேச சொல்றாங்க, வேற கஷ்டமா இருக்குது நமக்கு. பேச வராதுங்க, ஏங்க இப்படிலாம் அழுவாங்க. சாப்பாடு ஆஃப் ரோட் ஓட்டி பார்த்தது. ஆமாங்க, சாப்பாடு வந்து தோசை, அப்புறம் இட்லி, பொங்கல், தக்காளி சட்னி, வெள்ளை கலர்ல இன்னும் தேங்காய் சட்னி, இட்லி, சாம்பார் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது டீசெண்டாக. அது நம்ம வெளியில் வந்தோம், நம்ம வெளியில் சாப்பிட்றோம். அவுட் சைடு ஃபுட்டு எப்படி இருக்கும்? ஓகே, நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ நார்மலாக நம்ம திருப்தியாக சாப்பிட்டோம். ரைடு ஒன்று ஆஃப் ரோடு ரைடுன்னு ஒன்று கூப்பிட்டாங்க. நான் ஆஃப்டர்நூனுக்கு வந்துடுறேன், பிஃபோர் விட்டுறலாம், ஏன்னா நான் கொஞ்சம் தூக்கத்தில் இருந்தேன். அதனால் ஆஃப்டர்நூன் ரைடு போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இங்கே ரெசார்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஒரு ஆஃப் ரோடு மாதிரி தான் ஒரு மேடு இருக்குது. அந்த மேடு பார்த்தீங்கன்னா 90 டிகிரின்னு சொன்னால் கூட அது கொஞ்சம் எப்படி ஏற்றிடல மாட்டேங்குது. அது எனக்கு தெரிஞ்சு 360 டிகிரி இப்படியே சொல்கிறாங்க. அதில் ஏறினா இப்படி சுற்றி இங்கே வர மாதிரி இருக்கு. இல்லை ப்ரோ, முடிச்சிடறேன். அந்த ரோட்டில் ஏறினா இப்படி ஏறி மறுபடியும் இங்கே வர மாதிரி இருக்கு. தலை வந்து அப்படி இருக்கு. நான் ஏதோ தலையில ஒரு ரவுண்டு போயிட்டு வர மாதிரி இருக்கு. அதுக்காக தான் 360 ப்ரோ. கொஞ்சம் வராது ப்ரோ. அப்புறமே ஒரு ஃபால்ஸுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அது எங்கள் லீடுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் டீமோட அட்மின் அவர் தான், அவர் ரசாக் பாய்ன்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒரு லீடு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார், லோக்கலில் இருக்கிறவர். அவர் வயசு பார்த்தீங்கன்னா 9வது படிக்கிற பையன் சொன்னார், எனக்கு சரியாக தெரியல. அந்த பையன் வந்து கேட்டுருக்கிற அப்படியே, உங்களுக்கு என்ன ரைடு வேணும்னு சொல்லி. ஆஃப் ரோடு வேணுமா, நல்ல ரோடு வேணுமா, ஆஃப் ரோடு பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்க. அப்படி நம்ம அட்மின் வந்து பண்ணுவோம், அதெல்லாம் சூப்பராக. என்ன நீ இப்படி கேட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் கூப்பிட்டு போய் ஒரு பள்ளத்தில் தள்ள பார்த்தான். அந்த பையன் கூப்பிட்டு போய் ஒரு பள்ளத்தில் தள்ள பார்த்தான். சொல்லுங்க. அது ஒரு ஃபால்ஸ் போயிட்டு வந்தோம். அந்த ஃபால்ஸ் போனால் இங்கே யாருக்குமே லோக்கலில் கூட அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல அந்த ஃபால்ஸ் இங்கே இருக்குன்னு. அது பயங்கரமான அட்வென்ச்சர். வட்டவடா ரைடு வந்ததுலேயே ரொம்ப எதிர்பார்க்காம, யாருமே எதிர்பார்க்காம, இன்க்ளூடிங் அட்மின் கூட. என்ன சிரிப்பு பயங்கரமா இருக்கு. ஓ அங்க பல்ல தெரியல, நீ மட்டும் தானே தெரியுற. நல்லா பேசியா, ஹாய், நான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் ஒரு ரைடு வந்திருக்கேன் இந்த குரூப் கூட. இதுக்கு முன்னாடி நிறைய குரூப் கூட ரைட் போயிருக்கேன், சோலோ ட்ராவலும் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டைம் வந்து எனக்கு இந்த குரூப் கூட வரும்போது ஒரு நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம மேக்ஸிமம் வந்து ட்ராவல் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயமே வந்து மன கஷ்டம், வீட்டு பிரச்சனை, அதில் இருந்து ஒரு மீண்டு வர்றதுக்குங்கிறத விட ஒரு ஆறுதலுக்காண்டி, ஒரு மன நிம்மதிக்காண்டி வருவோம். அதே சமயம் வர்றதுங்கிறது நம்ம தனியாக வர்றதுங்கிறது ஒன்று இருக்குது, இன்னொன்று குரூப்பாக வர்றதுங்கிறது ஒன்று இருக்குது. குரூப்பாக வரும்போது அவங்க கூட மிங்கிள் ஆகும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து ரிலீஃப் ஆகும். அதே சமயத்தில் ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து கிடச்ச மாதிரி சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இப்போ வந்து ரைடு வந்து பெருசாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வரல, இந்த அளவுக்குலாம் இருக்குன்னு. ஜஸ்ட்டாக போவோம், ஸ்டே பண்ணுவோம், வந்துடுவோம்னு தான் நினச்சோம். ஆனால் வந்தால் செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. நானே வந்து நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு வந்து நான் வந்து ட்ரெக் பண்ணி போவேன்,
ஆஃப் ரோட்லாம் பண்ணுவேன்னு சொல்லி நினச்சி பார்க்கல. ஆனால் ஆஃப் ரோடில் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக சொதப்பிட்டேன். அது ஆனால் உண்மை தான். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் ஆஃப் ரோடு அடிச்சு. மற்றபடி டீம் ஆர்கனைஸ் பண்ணது ஃபுட்டுலேருந்து எல்லாம் சூப்பராக நீட்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ரைடுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கேன். நெக்ஸ்ட் ரைடு அப்போ பார்ப்போம். ஒருத்தரும் சொல்கிறீங்க அடுத்த ரைட்லேருந்து குரூப்பை மட்டும்தான் ஆக்டிவில் இருக்கீங்க. ஸ்லாட்டு புக் பண்ணிக்கோங்க பாய், ஸ்லாட்டு புக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. புக்கிங் அட்வான்ஸ் போடுங்க. போட்டலாம். சரி ஓகே வெரி குட். அவ்வளோதான். ஓகே தேங்க்யூ. அப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்துருங்க பாய். அடுத்த போகலாமா? எங்கே போகலாம்? ஆக்சுவலாக இந்த ரைடிங் ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு. இதுக்கோ 150 கிலோமீட்டர் தான் தாண்டுக்கிறேன் சென்னையிலேருந்து. இப்போலாம் இல்லை, இப்போலாம் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பட் ஆனால் உங்கள் கூட ப்ரொஃபஷனலாக போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிசிப்ளினாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவல் பேக் பெயின்லாம் எனக்கு இருந்துச்சு எனக்கு. ஸோ எல்லாமே ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ என்னால் முடியுமா நான் யோசித்தேன். 600 கிலோமீட்டர் போட்டு எல்லாம் முடியுமா அப்படின்னா யோசித்தேன். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணேன். ஆஃபர்லாம் எக்ஸ்பெக்டே நான் பண்ணல. ஆமாம் ஜெகன் ப்ரோ தான் சொன்னார். ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ரைடு வருவேன் கண்டிப்பாக. நான் சென்னையிலேருந்து வரேன். ஆக்சுவலாக நான் கேரளா. ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி ரைடு வந்திருக்கோம். ரைடெல்லாம் சூப்பராக இருந்தது. ப்ளஸ் இந்த ஸ்டேயும் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் இந்த வண்டி எடுத்து ஃபஸ்ட் டைம் தான் ஆஃப் ரோடு வேறு. ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருந்தது. எல்லோரும் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டோம். இது பைக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜீப் எடுத்து வர எல்லா இடமும் கவர் பண்ணியாச்சு இன்றைக்கி. எல்லாம் ரைடும் எல்லா செட்டப்பும் ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. தேங்க்யூ.